பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். இன்றைக்கு ஒரு புதிய ஆண்டிற்குள் நுழைந்த மறுநாளிலே நாம் இருக்கிறோம். எத்தனையோ தேவ மனிதர்கள், எத்தனையோ உலகத்தார் 2020 கடக்க முடியாதபடிக்கு அவர்கள் மடிந்து போனார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் கிருபையாக நாம் இந்த 2021ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எதன் அடிப்படையில்? இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும். இது அழகான ஒரு உவமை. ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் நாட்டப்பட்டிருந்தது. அதை காண வந்த அந்த எஜமான் கனி இல்லை என்று அறிந்தவுடன் அதை வெட்டி போட தோட்டக்காரனுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அந்த தோட்டக்காரனோ மிகவும் வற்புறுத்தி அந்த எஜமானிடம் பரிந்து பேசி இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு எஜமான் சம்மதித்தபடினாலே அந்த மரம் அந்த தோட்டத்தில் மறுபடியும் ஒரு ஆண்டு இருக்க வாய்ப்பு பெற்றது. அதை போல இந்த 2021ஆம் ஆண்டில் கர்த்தர் மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எதற்கு? கனி கொடுக்கும்படியாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏனெனில் நீங்கள் எல்லாரும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக பிதாவானவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றெல்லாம் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே 2020 நாம் கடந்து வந்துவிட்டோம். இந்த ஆண்டில் கடந்த கால வீழ்ச்சிகள் மறுபடியும் தொடராதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். மறுதலித்த பேதுருவுக்கு ஆண்டவர் 2வது ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கீழ்ப்படியாமல் போன யோனாவுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். தன்னுடைய அபிஷேகத்தை இழந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். தன் மீது ராஜரீக அபிஷேகம் இருந்த போதும் தவறி போன தாவீதுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்படி கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தின அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் நிறைவு செய்தார்கள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். ஆகவே இந்த ஆண்டின் துவக்கத்திலேயும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆண்டை மறுபடியும் கொடுத்த ஒரு வாய்ப்பாக கருதுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவன் வேண்டாம் என்று வெறுக்கிறவைகளை விட்டு நம்மை விட்டு அகற்றுவோம். தேவன் விரும்புகிற வழியிலே நடப்போம். கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம், அவருடைய வழி, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல், இதிலேயே நாம் அதிக கவனம் செலுத்தி நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவோமானால் நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த 2021ஆவது வருடம் மறுபடியும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே இந்த வாய்ப்பை ஒருவரும் தவற விட்டு விடாதபடிக்கு இதனுடைய துவக்கத்திலேயே ஏதாவது ஆரம்ப காலங்களிலே வீழ்ச்சிகள் இருந்திருக்குமானால், தடுமாற்றங்கள் இருந்திருக்குமானால், கீழ்ப்படியாமை இருந்திருக்குமானால், பரிசுத்த குலைச்சல் இருந்திருக்குமானால், அவிசுவாசங்கள் இருந்திருக்குமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாத அனுபவங்கள் இருந்திருக்குமானால், இவைகளை எல்லாம் சரி செய்யும்படியாக தேவன் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள தேவன் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.